அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் தோன்றும் அற்புதமான சுக்கிரவாரம் 1ஆம் பிறை இரவு 12 மணிக்குள் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செய்து பாருங்கள். தாறுமாறாக பணம் உங்கள் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறையை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான பணவசிய முறைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில் தோன்றக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த 3ஆம் பிறை. இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிகமும் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இன்றைய ஒரு நாள் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். இந்த பணவசிய தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு சின்ன தகவலை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கப்படும்னு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருந்தோம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்கிறதுனால இப்ப வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்பிளேல கொடுக்கறது இல்லைங்க. ஆல்ரெடி புக் பண்ணி இருக்கிறவங்களுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதற்கு பிறகு திரும்பவும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி புக் பண்ணவங்களே பார்த்தோம்னா இன்னும் 2 பேருக்கு பார்க்கணும், 3 பேருக்கு பார்க்கணும்னு அவங்க அடிஷனலா புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ மேக்ஸிமம் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சீக்கிரமாவே முடிச்சிட்டு உங்களுக்கு திரும்பவும் நான் இன்ஃபார்ம் பண்றேங்க. அப்ப நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இன்றைய சுக்கிரவார சந்திர தரிசனத்தை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணி இருக்கோம். அந்த மெத்தட ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகமா இருக்கிறதுனால எத்தனை பணவசிய முறைகளை வேணாலும் இன்றைய தினத்தில் நீங்க சேர்க்கலாம். அது தவறு கிடையாதுங்க. அடுத்ததாக சில பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட இதை பற்றி நீங்க கேட்டிருந்தீங்க. அதாவது நேற்றைய தினம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி தான அமாவாசை. இன்றைய தினமே சந்திர தரிசனம் தோன்றுமான ஒரு குழப்பம் இருக்கலாம். அமாவாசை ஆரம்பித்த நேரம் பார்த்தோம்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:56 அமாவாசை தொடங்கியது. அதனால தாங்க இன்றைய தினம் நமக்கு சந்திர தரிசனம் கிடைக்குது. வாக்கியம் மற்றும் திருக்கணிதம்னு 2 பஞ்சாங்கத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம் என்னன்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6:48 முதல் இரவு 7:56 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க சாயங்காலம் 6:48 முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் முழுவதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தாந்திரிகத்துல எந்த விதமான பூஜைகளோ மந்திரங்களோ கிடையாதுங்க. அதனால இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். குறிப்பாக மாதம் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய 3ஆம் பிறை அன்னைக்கு இந்த மெத்தட ஃபாலோ பண்ண முடியாதவங்க எந்த 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நாட்களில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் வெள்ளிக்கிழமையும் 3ஆம் பிறையும் சேர்ந்து வருவது மிக மிக விசேஷம். மேலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்றதுக்கு 2 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். சரிங்க, தாந்திரீக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் 2 ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. எண்
2 சந்திர பகவானுக்கு உரியது. ஸோ 2 rupees காயினை மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு 2 ரூபாய் நாணயம் இருந்தால் போதும். இரண்டாவதாக 1 ஸ்பூன் அளவிற்கு பச்சரிசி. இந்த பச்சரிசியும் பார்த்தோம்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியம். 3ஆம் பிறையினாலே அது சந்திர பகவானுக்கு உரியது. ஸோ அவருக்கு உரிய இந்த தானியத்தை பயன்படுத்தும் தாந்திரிகம் உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவிற்கு பச்சரிசி இருந்தாலே போதும். இன்கேஸ் நீங்க பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா புழுங்கல் அரிசியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவதாக ஒரே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வேண்டும். பணவசிய தாந்திரிகத்தின் முதல் பொருளாக கருதப்படுவது இந்த பச்சை கற்பூரம். ஒரே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இருந்தாலே போதும். கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவிற்கு பட்டை பொடியை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த லவங்கப்பட்டை பொடிக்கு அதீதமான பணவசிய ஆற்றல் உண்டு. 1/2 ஸ்பூனில் இருந்து மேக்சிமம் 1 ஸ்பூன் வரைக்கும் கூட இந்த பட்டை பொடியை நீங்க எடுத்துக்கலாம். பட்டை பொடி கிடைக்காத பட்சத்துல நீங்க டைரக்டா பட்டையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தாந்திரிகத்துல பட்டை பொடிக்கு ஒரு குணங்கள் இருக்கு, டைரக்டா பட்டையை பயன்படுத்துவதற்கு ஒரு குணம் இருக்குங்க. இந்த தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டை பொடியை பயன்படுத்துவது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். கிடைக்காத பட்சத்துல மட்டும் நீங்க ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம். இப்ப இந்த 4 பொருட்களையும் ஒரு சின்ன ஜிப்லாக் கவர் அல்லது பேப்பர்ல, திக்கான பேப்பர்ல மடிச்சு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணிப்பர், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வைங்க. முதலாவதாக 1 ஸ்பூன் அளவிற்கு பச்சரிசி மற்றும் 1/2 ஸ்பூன் அளவிற்கு பட்டை பொடியை நல்லா நீங்க கலந்து விட்டுக்கோங்க. அதனுடன் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் மற்றும் 2 ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த பேப்பரை நீங்க நல்லா மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கான பேப்பர்ல அல்லது 2-3 பேப்பரை நீங்க லேயரா வச்சு கூட நீங்க மடிக்கலாம். ஏன்னா உள்ள வச்சிருக்கக்கூடிய பட்டை பொடி, அரிசி மற்றும் நாணயம் வெளியே வரக்கூடாதுங்க. பெட்டர் நீங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல ஒரு நல்ல ஜிப்லாக் கவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்குள்ள வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் வெளியே வராதுங்க. அடிக்கடி இந்த தாந்திரிக பொருளை மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த ஜூன் மந்த்ல இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்றீங்கன்னா அடுத்ததாக செப்டம்பர் மந்த்ல வரக்கூடிய 3ஆம் பிறை அன்னைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த தாந்திரிக பொருட்களை 3 மாதங்களுக்கு பிறகு நீங்க மாற்றும் பொழுது அந்த நாணயத்தை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. அதுல இருக்கக்கூடிய அரிசி மற்றும் பச்சை கற்பூரத்தை கால்படாத இடமாக பார்த்து கொட்டிடுங்க. அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தா அங்கேயும் நீங்க போடலாம். இன்றைய ஒரு நாள் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். திரும்பவும் சொல்றேங்க, 3ஆம் பிறை இருக்கக்கூடிய நேரத்துல இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் இரவு 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.